நாங்க எல்லாரும் மெட்ராஸ் மிட்டவுன் ரவுண்ட் டேபிள் 42 மெட்ராஸ் மிட்டவுன் லேடிஸ் சர்க்கிள் 7 என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள். நாங்க 25 டேபிளர்ஸ் இருக்கோம், 20 சர்க்குலர்ஸ் இருக்கோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அமைப்பை ரொம்ப வருஷமா நடத்திட்டு வரோம். இது மூலமா நாங்க பண்றது வந்து என்னன்னா, பள்ளி வகுப்புகள் கட்டி கொடுக்குறோம். இல்லாத குழந்தைகளுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்குறோம். அது போக ரத்த முகாம், அப்புறம் டென்டல் கேம்ப்ஸ், ஐ கேம்ப்ஸ் எல்லாமே பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வரோம். இந்த தடவை மகளிர் தினத்தை முன்னிட்டு நாங்க வந்து சிஸ்டர்ஹுட் குரூப்னு யூகே யுனைடெட் கிங்டம்ல இருந்து ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மகளிருக்காக நிதி திரட்டுறதுக்காண்டி வந்திருக்காங்க. ஸோ ஒரு 18 ஆட்டோல, ஒரு ஆட்டோல 3 பேர் விகிதத்துக்கு 54 பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் ஆட்டோ ஓட்டி அதன் மூலமா நிதி திரட்டி தரப்போறாங்க. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் திரட்டி இருக்கோம். 3 கோடி திரட்டுறது தான் எங்களோட இலக்கு. இந்த காசை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்னா, ரத்த சோகை இருக்க, அதாச்சும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாட்டி நிறைய பெண்களுக்கு ரத்த குறைவு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காண்டி மெயினா ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்கோம். அது போக பெண்களுக்கு வருமானம் திரட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தேவையான கடைகள் வச்சு தரதுக்கோ, கார்ட் வச்சு தரதுக்கோ, அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ண போறோம். அந்த ஸ்கில்லிங் பண்றதன் மூலமா அவங்க பெண்களுக்கு வருமானம் ஏற்படுத்தி தரதுக்காண்டி இந்த இனிஷியேட்டிவ் பண்ண போறோம். அது போக இன்னும் நிறைய கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுக்க போறோம். பள்ளி வகுப்புகள் இந்த மெட்ராஸ் சேவா சதன் அமைப்போட நாங்க ரொம்ப வருஷமா டைப்ல 20க்கும் மேற்பட்ட கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம். இப்போ இதன் மூலமாக இன்னும் ஜாஸ்தி கிளாஸ் ரூம்ஸ் கட்டி தர போறோம். ஒரு கிளாஸ் ரூம் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 15 இருந்து 20 லட்சம் ஆகும். ஸோ அதனால இந்த காசை வச்சு நாங்க பள்ளி வகுப்புகள் கட்டி தர போறோம். எவ்வளவு கிலோமீட்டர் வந்து அவங்க ஆட்டோ வெயிட் பண்ண போறாங்க, கோவாவை இன்னைக்கு எத்தனை நாள்ல போய் அடைய போறாங்க, இவங்க எப்படி மகிழ்ச்சியா அதை ஃபீல் பண்றாங்க, அதை பத்தி நான் கேட்டு சொல்லுங்க. நீங்க கேட்டு நீங்களே சொல்லுங்க. ஓகே. So they want to know how long the journey is going to be from Chennai to Goa. Okay. How many days to reach Goa? You tell them. Yeah, you can. We'll translate it to them. It's 1,000 kilometers from Chennai to Goa, and it's taking us 6 days. So we should finish next Wednesday. Okay. should. So அவங்க மொத்தம் 1000 கிலோமீட்டர் ஆட்டோல ஓட்ட போறாங்க. 6 நாள். ஸோ இன்னைக்கு துவங்கி புதன்கிழமை வரைக்கும் ஓட்ட போறாங்க. கோவா வரைக்கும் ஓட்டிட்டு போறாங்க. 1000 கிலோமீட்டர், 54 பெண்மணிகள். இந்த ஃபண்ட் வந்து குறிப்பிட்ட பள்ளிக்காக சேகரிக்கிறீங்களா, இல்ல அனைத்து தமிழ்நாட்டில் இருக்க, இல்ல இந்தியாவில் இருக்க பள்ளி மாணவர்களுக்காக கட்டடம் கட்டுறீங்களா, இல்ல குறிப்பாக இந்த சேவா சதன் ஸ்கூலுக்கு மாத்திரம் கட்டடம் கட்டுறீங்களா? இங்க சேவா சதனே 2-3 அமைப்புகள் வச்சிருக்காங்க. அவங்களோட நாங்க ரொம்ப வருஷமா டைப்ல 20க்கும் மேற்பட்ட கிளாஸ் ரூம்ஸ் ஆல்ரெடி கட்டியிருக்கோம். ஸோ அவங்களுக்கும் பண்ணி கொடுக்க போறோம். அது போக எக்ஸ்ட்ரா நிதி இருந்துச்சுன்னா தேவையான பள்ளிகளுக்கு இந்த காசு போய் சேரும். யாருக்கு இது உண்மையாலே தேவைப்படுதோ அந்த ஸ்கூல்ஸை நாங்க கண்டுபிடிச்சு அந்த ஸ்கூல்ஸுக்கு நாங்க கொண்டு போய் இந்த காசு சேர வைப்போம். Okay. They want to know about sisterhood group. What she said. So the sisterhood group was founded 18 years ago with the aim to get women doing more sports and adventure races all over the world. We've dragon boated in Venice, across the English Channel. We've done Kilimanjaro, the Marathon des Sables across the Sahara Desert, paddled the Amazon. So loads of different adventure races. But the main thing with the sisterhood is the community and giving women the confidence to go out there and smash life. And also the main thing is every event we do is raising money for various women and children's charities, and I think we are about 1.5 million to date so far, English pounds. So yeah, do you want to add something? Yeah, so I work with entrepreneurs and business owners. So I think what's quite unique about this trip is that most of the women who are taking part in this trip also run their own businesses, and so they've got unique challenges. They're not here on a holiday or on annual leave. They're very much taking business phone calls in the back of a tuk-tuk. So it makes for a very an interesting experience. So there's traffic and there's, business as usual and life back home.
But I think that there's an awful lot of skills that these female business owners have, dealing with problems, being calm under pressure and working as a team. And I think we're very much putting that to the test over the next week. Yeah. இதுல கலந்துக்கிற அந்த பெண்மணிகள் என்ன வயதுல இருந்து இருக்காங்க, என்ன வயது வரைக்கும் இருக்கா இதுல போறாங்க? What age group of women have come for this initiative? What age group? How old are we? That's rude. ஒரே மாதிரி Tanya. Yeah, I'd say so from I'd say Tanya, what, 23 up to, I'm going to guess 60. 23 to 60. 23 to 60, I'm going to say. Yeah. Yeah. தமிழகத்துல ஃபர்ஸ்ட் ரேலியா இந்த மாதிரி ஸோ இப்போ இது வரைக்கும் நாங்கள் இந்த ஆட்டோ ரிக்ஷா சேலஞ்சுன்றதை நாங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு வரோம். ஆனால் எப்போவுமே ஆண்கள் பெண்கள் சேர்ந்து பண்ணுவாங்க இந்த ரேலி. இந்த தடவை மகளிர் தினத்தை முன்னிட்டு இவங்க பெண்கள் மட்டுமே சேர்ந்து இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிட்டு போகிறாங்க தமிழகத்திலேருந்து. மேடம் இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கா இல்ல இன்டர்நேஷனல் லைசென்ஸ் இவங்க எல்லாரும் இன்டர்நேஷனல் ரைடிங் பெர்மிட் வச்சிருக்காங்க. பட் இது வந்து பிரின்ஸ்லின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ரன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு எசென்ஷியல் பர்மிஷன்ஸ் எல்லாமே அவர் வாங்கிட்டாரு, எங்களோட சார்பில் வாங்கி இதை வருஷம் அவர் தான் எங்களுக்கு நடத்தி கொடுக்க ஹெல்ப் பண்றாரு. இவங்க வந்து எம்மா சயல், இவங்க வந்து சிஸ்டர்ஹுட் குரூப்போட ஹெட்டா இருக்காங்க. இவங்க பிரான்செஸ்கா ஜேம்ஸ், இவங்களும் சிஸ்டர்ஹுட் அமைப்பை சேர்ந்தவர்கள். நான் உலகம்மை பழனியப்பன், நான் வந்து மெட்ராஸ் மிட்டவுன் லேடி சர்க்கிள் 7 சேர்ந்த பெண்மணி. எங்களோட ஹெட் போர்ட் டீம் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே மெட்ராஸ் மிட்டவுன் ரவுண்ட் டேபிள் 42 அண்ட் லேடி சர்க்கிள் 7 சார்ந்த